all. I am Sneha, currently pursuing my B.Ed at Dr. S.N.S. College of Education, Coimbatore. Here we have M.S. Anandaraman sir, who is the owner of Two Winds Hostel and the president of Coimbatore Hostel Owners Association. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து நீங்க லேடிஸ்க்குன்னு ஒரு ஹாஸ்டல் கட்டணும்னு உங்களுக்கு எப்படி சார் ஒரு ஐடியா வந்துச்சு? ஆக்சுவலாக நான் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி I did my catering and hotel management and then I was working for around 10 years abroad work பண்ணேன், யூஎஸ்ல ஒர்க் பண்ணேன், ஷிப்பிங் கார்பரேஷனில் லக்ஸரி க்ரூஸ் லைனர்ஸில். என்னுடைய மதர் வந்து எஸ் சாந்தகுமாரி, ரிட்டையர்ட் ஹெட் மிஸ்ட்ரஸ். ஸோ என்னுடைய நாட்டமெல்லாம் வந்து சமுதாயத்துக்கு எதாவது பண்ணணும், நம்ம நாட்டுக்கு பண்ணணுங்கிறதுல பணத்தோடதுக்காக தேவைக்காக போகணும். அதே இது இங்கே வந்து ஒரு சுயதொழில் பண்ணணுங்கிற ஆர்வம் இருந்தனால எங்கள் அம்மாவை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கே லேடிஸ் ஹாஸ்டல் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து நல்லபடியாக ஒரு 16 வருஷம் முடிஞ்சது, நல்லபடியாக போயிட்டுருக்கு. சார் இப்போ ஹாஸ்டல்னா அதுக்கான நேம் வந்து ரொம்ப மேஜரா ரோல் ப்ளே பண்ணுது. இது என்ன சார் டூ வின்ஸ் என்ன மீனிங் என்ன சார் இது? டூ வின் அப்படிங்கிறது வந்து நானும் என்னுடைய பிரதர் வி போத் ஆர் ட்வின்ஸ்ங்க. ஸோ அதை இது பண்ணி தான் கோஆர்டினேட் பண்ணி தான் இந்த டூ வின் ஹாஸ்டல்ஸ்னு வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து டூ வின் அப்படின்னா வெற்றிங்கிறது அதையும் நம்ம வந்து குறிக்குது. டூங்கிறது வந்து லேடிஸோடது, அந்த மாதிரி ஒரு ஒரு கலெக்டிவான ஒரு ஒரு அது உள்ள அர்த்தம் இருக்குங்கிறது நம்ம அந்த நேம் வச்சுருக்கோம். சார் அப்போ இப்போ உங்களோட எல்லாருக்கும் எடுத்தாலும் ஒரு ரோல் மாடல்னு இருக்குல்ல சார், உங்களோட ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்? ரோல் மாடல்னா என்னோட லைஃப்ல ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு நபர்கள் இருந்திருக்காங்க. சொல்லப்போனால் வந்து இப்போ வரைக்கும் we are all learning தான், சரிங்களா? அப்போது ஒவ்வொரு விஷயங்கள் அது ஈவன் ஒரு 5 அறிவு கூட சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து சில நம்மளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லுது. ஸோ அதை நம்ம ஏற்றுக்கிறோம். லாட் ஆஃப் டீச்சர்ஸ் குருஸ் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் இருக்குது. அதனால யாரை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு தெரியல. ஆனால் என்னுடைய மதர் இஸ் மை ரோல் மாடல். ஏன்னா அவங்க ரைட் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் அவங்க இந்த மோட்டிவேஷன் எனக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கிறதுனால என்னுடைய மதரை நான் வந்து சொல்லுவேன். ஓகே சார். அண்ட் நேம் போர்டு பார்க்கும்போது அந்த இன்ஃபினிட்டி ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல சார், அது எதை வந்து டெனோட் பண்ணுது? அது வந்து ஒரு ட்ரிகர் மாதிரி நான் வச்சுருக்கேன். என்னுடைய லைஃப்பில் முன்னேற்றம் பண்ணும்பொழுது அதையெல்லாம் நான் யூட்டிலைஸ் பண்ணுவேன். ஸோ இட் இஸ் லைக் ட்ரிகர், ஒரு தூண்டுதல். ஏன்னா படிப்பை வந்து நான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. சில பேர் ரொம்ப பெருசாக போடுவாங்க, இவ்வளோ முடிச்சிருக்கேன் படிப்புன்னு. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸாம்ஸ். அடுத்தது வந்து இந்த வாழ்க்கை படிப்பு தான் நான் நம்புகிறேன். ஸோ அந்த விதத்தில் இந்த ட்ரிகருங்கிறத நான் வந்து படிப்புக்கு பதில் என்னோட இந்த ட்ரிகரை நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் உங்களோட கோல் என்ன சார்? கோல் அப்படிங்கிறது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் லைக் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கோல்னு இருக்குது. அப்போ கோல்ங்கிறது இந்த மாதிரியான சுயதொழில் பண்ணணும், 4 பேருக்கு சமுதாயத்துக்கு நல்ல விஷயம் பண்ணணும், ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் தான் என்னுடைய லைஃபோட கோலாக இருக்குது. ரியல் கோல் அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட கோல் அப்படிங்கிறது ஐ வாண்ட் டு அட்டைன் தட் செல்ஃப் ரியலைசேஷன். என்னை பற்றி தன்னைத்தான் அறிதல் அப்படிங்கிற அந்த உள்நோக்க தேடல்ங்கிறது தான் நான் வந்து விரும்புகிறேன். அதுக்குரிய முயற்சிகள் எடுத்துக்கிறேன். ஓகே சார். அண்ட் இன்ஃபினிட்டி ப்ளஸ் சிம்பிள் வந்து நான் ஸ்டடீஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் என்ன ஸ்டடீஸ் வந்து எந்த முடிச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டடீஸ் வந்து நான் டிட் மை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுங்க, சரிங்களா? சரியாக ஒழுங்காக படிக்கலை. ஆக்சுவலாக மெடிக்கல் ட்ரை பண்ணணும், அப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஸ்கோரிங் பண்ண முடியல. அதுக்கு அடுத்தது என்ன ஆப்ஷன் பார்க்குறப்ப வெளிநாட்டுக்குரிய வாய்ப்புகள். ஏன்னா எங்கே பணம் இருக்குதோ அங்கே தேடி போகிறப்ப தான் நம்மளுக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியுங்கிறதுல நான் ரீஃப்ரேமிங் அந்த இதில் நான் வந்து அந்த வேலை தேடி நான் போய் முயற்சி பண்ணி இப்போ ஒரு சுயதொழில் நான் என்டர்பிரனராக இருக்கேன். ஓகே சார். அண்ட் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் ஒரு ஹாஸ்டலோட ஓனர், டூ வின்ஸ் ஹாஸ்டலோட ஓனர். அப்போ நீங்கள் எப்போ வந்து கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனரோட அசோசியேஷனாக வந்து தேர்ந்தெடுத்துட்டீங்க? ஆமாம், ஒரு விடுதிகள் அப்படிங்கிறது ஒரு சென்சிட்டிவான விஷயம். அதுவும் மெயினாக கேர்ள்ஸ் அப்படிங்கிறப்போ அதை வந்து ப்ராப்பரான முறையில் நம்ம நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நாங்கள் வந்து சில சம்பவங்கள் நடந்தது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ கலெக்டிவாக நம்ம சமுதாயத்துக்கு நம்ம ஒரு பாதுகாப்பான வலையில் இருக்கணுங்கிறதுல தான் இந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஒரு 13 பேர் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி ஒரு 250 பேருக்கு மேலே இந்த அரௌண்ட் கோயம்புத்தூர் அவுட் சைடு எல்லாமே இருக்குது. இதை ஒரு பெருமையான விஷயம், இந்த அசோசியேஷன் கலெக்டிவாக இருந்தனால இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்டியோடதுக்கும் பெண்களுக்காக நாங்கள் வந்து வாதாடி இன்றைக்கி அதுலேயும் ஜெயிச்சிருக்கோம். மேற்கொண்டும் நம்ம வந்து அந்த ஒரு கலெக்டிவான ஒரு டீம் ஒர்க் வந்து இந்த அசோசியேஷனால் முடியுங்கிறதுனால அது நம்ம போயிட்டுருக்குறோம். நான் இப்போ வந்து கோயம்புத்தூர் ஹாஸ்டல் ஓனர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். இந்த 2023 வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி வைஸ் பிரசிடெண்ட்டாக. ஓகே சார். நம்ம ஹாஸ்டல் பக்கத்தில் பாதனை வர்த்தனான்னு சொல்லி
ஆமா. ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஆமா. எப்போ, ஏன், எதுக்கு? எனக்கு எப்போதுமே வந்து இந்த மருந்தில்லா மருத்துவம்ங்கிறத வந்து நான் வலியுறுத்துவேன். ஸோ ரொம்ப சுலபமா அதிக செலவே இல்லாத இதுகள்லாம் நம்ம குணப்படுத்திக்கக்கூடிய இதுகள்லாம் இருக்கு. அதில வந்து இந்த மூலிகை மருத்துவம் அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ என்னுடைய அம்மாவுக்கே வந்து சில இஷ்யூஸ் வந்தப்போ அது நல்ல ஒரு ரிசல்ட் குடுத்தனால, அது ஏன் நம்ம எல்லாருக்குமே பண்ணக்கூடாதுங்கிறதுல தான் இப்போ நம்ம கேர்ள்ஸ் நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது அந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். பொதுமக்களுக்கும் அது பண்றோம். அது போக வந்து அ இது கலிக்கம்னு சொல்லிட்டு சித்த மருத்துவர்களும் நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஃப்ரீ கேம்ப் போட்டுருக்கோம். சார், ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சேன். உங்க அப்பியரன்ஸ் ஏன் சார் இப்படி இருக்கு? எப்பவுமே க்ளீன் ஷேப்லயே இருப்பீங்க. இப்படி இருக்குன்னா எப்படி என்ன இதுல க்ளீன் சொல்றீங்க? ஷேப்ல இருக்கீங்க. ஹேர் ஓ! அதான் ஆக்சுவலா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அம்மாக்கு வந்து அ அடையாறுல வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. ஸோ அங்க பார்க்கும்பொழுது அ அ எல்லாரும் அந்த முடியெல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழல் பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. ஆக்சுவலா கலரிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யோசனை பண்ணுனேன். நம்ம அப்பியரன்ஸ் வச்சு ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய மனசு தான் எதுவுமே காரணம். ஸோ அவங்க கூட இருந்தனால நானு அப்ப இருந்து அதை நானும் கிளீன் ஷேவா எடுத்ததுக்கப்புறம் அப்படியே பழகிருச்சு. ஸோ அது அது இப்ப வரைக்கும் அப்படியே தொடர்ச்சியா இருக்குது. இல்லைங்களா? அதுதான் விவரம். அ, சார். ம். இப்போ நீங்க வந்து அட் லாஸ்ட் என்னன்னா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டூடண்ட்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய சக்தி. இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஸ்டூடண்ட்ஸுக்கு ஒரு பிரின்சிபல் லைஃப்ல ஒரு கோல் இருக்கணும். அவங்களுடைய கேரக்டர்ஸ் இஸ் வெரி பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். ஸோ எதுவுமே கஷ்டம் இல்லாம நம்ம வந்து எதுவும் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ கஷ்டத்தை இஷ்டமாக மாத்தி உங்களுடைய லைஃப்ல உண்மையா எது உங்களுக்கு விருப்பம் இருக்கோ, அந்த விருப்பத்துக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா வெற்றி அடைவீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். உங்க கூட இந்த 5 நிமிஷம் பேசினது எங்களுக்கு நிறைய தெரிஞ்சுச்சு. தேங்க் யூ ஃபார் ஆல். நன்றிம்மா.